ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் வருஷத்துலேயே நம்ம எதையுமே ஒரு தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா, முதல் வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு எதிர்பார்க்குற விஷயங்களும் நடக்கும், எதிர்பார்க்காத விஷயங்களும் ஒரு சில நாட்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கான இதை நம்ம அடுத்த ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அதை நம்ம சரியான ஒரு இதில் இது பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சரியான ஒரு இதில் இது பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுவுமே இது முடியலை அது முடியலைன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதுனால நான் சரி நம்மளே டேரெக்டாக போயிட்டு ஹோல்சேலில் பொருளாக எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொன்னால், நீ கொஞ்சம் ரெண்டாவது ஆளுங்கள்ட்டேருந்து வாங்கி விற்கிறப்போ உனக்கு லாபம் கம்மியாக இருக்குது, நீ அது கொஞ்சம் லாங்கில் போயிட்டு ஹோல்சேலாக எடுத்துகிட்டு நீ வியாபாரம் பண்ணுறப்போ உனக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணான். அது எனக்கு சரியாக புரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக வாங்குறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு போக போக ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்ததுக்கான காரணங்கள்ங்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்ம சரி டேரெக்டாகவே போயிட்டு நம்ம பொருளை எடுத்துகிட்டு வரலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு முடிவு பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கிடச்சாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் நம்ம பார்க்கலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதுக்கேற்ற விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே கிடச்சாங்க. மற்றவங்க மாதிரி நம்ம இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லாமல், இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த இதை நம்ம இது பண்ணுவோம், பார்ப்போம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஃப்ளைட்டில் போகலாமா, இல்லை எப்படி கொஞ்சம் கம்மியாக நம்ம இதில் இது பண்ணுதோ அதை நம்ம இது பண்ண வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதுதான். அதுக்காக நான் ஒரு 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 மாதம் முன்னாடியே பிளான் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் காசெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் போனோம். அதுக்காக நம்ம டேரெக்டாக போய் பார்ப்போம். ஒரு 1 வீக் கடைக்கு வேறு ஆளை போட்டுட்டு, ஏன்னா கடை சாத்தி இருந்துச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு லாபம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால, அதை நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பண்ணுவோமே அப்படிங்கிற அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். இது மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கு அடுத்தது ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் போயிடலாம். இங்கே போயிட்டு தெரிஞ்ச அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் விசாரித்து டேரெக்டாக அந்த கடைக்கே போனப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நான் ஒரு 10 ரூபாய்க்கு அந்த பொருள் வே எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வெறும் 4 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ 6 ரூபா இருந்தாலும் எனக்கு லாபம் வச்சு நான் விற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஏன்னா முன்னாடி 2 ரூபா லாபம் கிடைக்கிறதே ஒரு சில இடங்களில் இதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிது. சரி இதுதான் கரெக்டான வே. நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இந்த இடத்துலேருந்து நம்ம வாங்கினோன்னா நம்ம ஓரளவு லாபம் வச்சு நம்ம விற்றுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஓரளவு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்த விஷயத்த நாங்கள் அவங்கள்ட்ட பேசணும். நீங்கள் எங்களுக்கு மொத்தமாக இவ்வளோ இது வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி போடுவீங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிச்சுட்டு எப்படி பணம் போடுறது எல்லாமே நாங்கள் ஓரளவு செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்தோம். இது நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதை நம்ம சேல்ஸ் பண்ணால் ஒரு ஆஃபர் போட்டும் சேல்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கான இது கரெக்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி கலர்ஸு எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு ரேட்லேயும் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சூப்பராகவும் இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது நம்ம ஒரு விஷயம் இது பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்த இது நம்ம எடுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்த்த விஷயம். அதுக்கு அடுத்த 2, 3 நாளைக்கு அடுத்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, அதை எடுத்துகிட்டு இது பண்ணுறதுக்கும் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவனை நான் இன்ன வரைக்குமே மறக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, அவன் வேலையெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு ஆஃபீஸில் நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தான். நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு அவன் காலேஜ் என்னோட படித்தவங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணுறேங்கிறனால என் கூட இந்த அளவுக்கு ஒரு எல்லாமே செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும். நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் பண்ணி வர்றதுக்கே ஒரு மனசு வேணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கூட வந்துட மாட்டாங்க. அதாவது நம்ம வீட்டில் உள்ளவங்களே சில சமயங்களில் நம்மளுக்கு ஒரு இதாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ
இவன் வந்து இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறான் அப்படின்னா, அதில் ஒரு காரணம், அதில் ஒரு இது பண்ணுறது விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்ட்டு தான் நான் வந்து உணரக்கூடிய ஒரு விஷயமா வந்து நான் பார்த்தேன். அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து நான் முக்கியமா நான் வந்து நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.